Welcome back, Masters. இன்னைக்கு 11th day, final session. Same soul, many bodies பத்தி இல்லை ரிலேட்டட் சப்ஜெக்ட் பற்றி இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் ஏதாவது கேள்வி இருந்தாலும் இதுக்கு ரிலேட்டட் மட்டுமே நீங்கள் கேளுங்க. ப்ளஸ் மெடிடேஷன் பற்றி நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் செஷன் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வரும். அந்த செஷனில் வேறு டாபிக் சூஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஜானரில் நம்ம கான்செப்ட் இன்னர் எர்த்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த பூமிக்கு அடியில் நிறைய லோகாஸ் இருக்கு. அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எப்படி வாழ்றாங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன விஷயம் கத்துக்கணும், அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் சீசன். ஸோ இன்னைக்கு ஃபைனல் டே. இந்த 1 hour செஷன்ல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் ஏதாவது சொல்லணும் விரும்பினாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேடம். நெக்ஸ்ட் சீசன்ல நம்ம பேச போற புக்கு டைட்டில் இருந்தா தெரியுதா? தெரியலைங்க மாஸ்டர். டீலோஸ், a call goes out from the hollow earth. டீலோஸ், இந்த சிவிலைசேஷன் பூமி அடியில் இருக்கிறவங்க நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ரெடியா இருந்தோம்னா அவங்க நம்ம கூட கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அது பத்தி நெக்ஸ்ட் சீசன்ல பேச போறோம். சுமதி மேடம், ப்ளீஸ் கோ அஹெட். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர். இந்த கிளாஸ் வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம லைஃப்ல நடக்கிறது எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு கஷ்டமா இருக்கும். இப்போ எல்லாமே நடக்கிறது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, அதை அக்செப்ட் பண்ணிக்கின பிறகு கொஞ்சம் மனசு அமைதியாகுது மாஸ்டர். அப்புறம் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா நம்ம அது மேல ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம லெசன் மேல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றீங்க மாஸ்டர். அது நம்மளோட லெசன் என்னன்னு எப்படி மாஸ்டர் தெரிஞ்சுக்கிறது நம்ம? வண்டர்ஃபுல் கொஸ்டின். நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு சேலஞ்சு வருதுன்னு பாருங்க. முதல்ல என்ன ப்ராப்ளம்ல இருந்து வருதுன்னு பாருங்க. அதுல எதனால உங்களுக்குள்ள கஷ்டமா தெரியுது, எந்த தாட்னால உங்களுக்கு கஷ்டமா தெரியுது, எந்த எமோஷன் உங்களுக்கு கஷ்டமா தெரியுது, அது பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குன்னா, எக்ஸாக்டா ஃபைனான்ஷியல் இஷ்யூல என்ன இஷ்யூ? உங்களால சம்பாதிக்க முடியலையா, இல்ல வந்த காசை உங்களால ப்ராப்பரா செலவு பண்ண முடியலையா என்றது நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுல எதனால உங்களுக்கு அது ஐடென்டிஃபை பண்ணணும், பின் பாயிண்ட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ன்றது நீங்க உங்களுக்கு மனசுக்கு தோணதே ஒரு 5 ரீசன் எழுதுங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னா அப்போ அதுக்கு எப்படி மாஸ்டர் யோசிக்கிறது? ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஓகே. என்ன ஹெல்த்? அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேன் மாஸ்டர், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு எனக்குன்னு சொல்லி. ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இப்போ லூயிஸ் ஹே புக் நீங்க எடுங்க. ஹீல் யுவர் லைஃப், ஹீல் யுவர் பாடின்னு சொல்லிட்டு 2 புக்ஸ் இருக்கு. அதுல அந்த புக் எடுங்க. ஸ்கின் ப்ராப்ளம்னு அங்க கொடுத்துருப்பான். எந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், அதுக்கு என்ன மென்டல் பேட்டர்ன் போட்டிருப்பான். எதனால இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அரைஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஓகே, அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்குள்ள எங்கேயாவது இருக்க, எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்றது நீங்க பார்க்கணும். நீங்க அந்த புக்கு படிச்சாதான் உங்களுக்கு தெரியுமா நான் என்ன சொல்ல வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு லிவர் சரியில்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள நிறைய கோபம் இருக்கு, ஜீர்ணிக்க முடியாத கோபம், ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எமோஷன் எந்த சந்தர்ப்பத்துல வந்தது, எதனால வந்தது, எந்த வயசுல வந்தது, அந்த எமோஷன் கிரியேட் ஆகிறதுக்கு என்ன காரணம்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு கோபம் வருது அதிகமா, அதனால எந்தெந்த விஷயம் உங்களால ஜீர்ணிக்க முடியலன்றது ஒரு 4-5 காரணம் எழுதுங்க. அதுல இருந்து நீங்க டீப்பா போகணும். அப்போ ஸ்கின் இஷ்யூனா என்னது, அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்களா, எந்தெந்த விஷயத்துல அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்க,
அது சாப்பாடு விஷயத்துலயா, இல்ல இன்னொருத்தர் மேல கோவமா இருக்கீங்களா, அவங்க பார்த்த உடனே உங்களால அக்செப்ட் பண்ண முடியலையா? ஸோ இது நிறைய சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயத்துல அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். அதெல்லாம் பேப்பர்ல எழுதுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு காரணங்களுக்கு இன்னொரு 5 காரணம் தேடுங்க. தேடும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ல இன்னும் டீப்பா போறதுக்கு ஒரு கேட் ஓபன் ஆகுற மாதிரி, டோர் ஓபன் ஆகும். அதுக்குள்ள போய் பார்த்தாதான் எதனால நீங்க சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க, அதனால ஸ்கின் இஷ்யூஸ் வருதுன்ற கிளாரிட்டி உங்களுக்கு வரும். அது பார்த்தாலே முக்கவாசி ப்ராப்ளம் கிளியர் ஆயிடும். அப்போ உங்களுக்கு ரூட் காஸ் தெரியும். அந்த ரூட் காஸ் என்னன்றதை பின் பாயிண்ட் பண்ணீங்கன்னா இஷ்யூ சத்து போயிடும். ஒரு செடி நீங்க கம்ப்ளீட்டா என்ன சொல்றது, கொலை பண்ணணும்னா என்ன என்ன பண்ணுவீங்க? பிரான்ச்சஸ் கட் பண்ண போதாது, இல்ல அஹ், இலை எல்லாம் கட் பண்ண போதாது. அந்த செடியோட வேறு, ரூட், அது கட் பண்ணாதான் அந்த செடி வந்து சத்து போயிடும், இல்லைன்னா சத்து போகாது. அதனால அதே மாதிரி உங்க ப்ராப்ளம்க்கு இருக்கிற ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த ரூட் காஸ் மேல அட்டாக் பண்ணதான். இப்போ லாஸ்ட் ஒரு 10 days இந்த புக்ல என்ன பேசிட்டு இருக்கோம்? இந்த ஜென்மத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் போன ஜென்மத்துல ரூட் காசஸ் இருக்கலாம். அந்த ரூட் காஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா இந்த ஜென்மத்துல இருக்கிற ப்ராப்ளம் கிளியர் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு கூட ரூட் காஸ் என்னன்றது எங்க இருக்குன்றது நீங்க கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த ரூட் காசு போன ஜென்மத்துல இருந்தா கூட இந்த ஜென்மத்துல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்குன்றது நீங்க பாருங்க. அது நிறைய விஷயத்துல நான் வந்து அக்செப்டன்ஸ் இல்லாம தான் மாஸ்டர் இருந்தேன் நான். ம். ஆனா இப்போ வந்து நல்லாவே என்கிட்ட மாற்றம் இருக்குது. எல்லாரையும் நான் வந்து குறை சொல்லிட்டு இருந்தேன் நான். இப்போ எல்லாருமே கரெக்டா தான் இருக்கிறாங்கன்றத வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர். ம். மனசும் நல்லாவே மாறி இருக்குது மாஸ்டர். ம். அது நல்லா நல்ல வித்தியாசம் எனக்கு தெரியுது மாஸ்டர். இப்போ மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் மேலேயுமே எனக்கு எந்த அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, எல்லார் மேலேயும் கோவம் இருந்துச்சு. இப்ப எல்லாமே போயிடுச்சு மாஸ்டர். ஆல்மோஸ்ட் சோ இப்போ நீங்க இம்ப்ரூவ்மெண்ட். புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அந்த இதுதான் லெசனா? புரிதல்? ஆ சோ இப்போ ரீசெண்டா இந்த புரிதல் வந்தது. இது மேல ரெகுலரா எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தாலும், யாரு உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறாங்க அவங்க நேர்ல வந்தா கூட மறுபடியும் நீங்க பார்க்கும்போது அந்த தாட்ஸ் வராம இருக்கும். அதுல இருந்து ஹீலிங், இப்பவே உங்களுக்கு ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ம். அது மேபி ரொம்ப சீக்கிரமா அது உங்களுக்கே தெரிய வந்துடும். ஓ. Yeah. இப்ப நான் இதை கத்துக்கிட்டேன். இதுதான் லெசனா மாஸ்டர்? இதுதான் லெசன். எதனால நீங்க நின்னு போயிட்டீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. அப்போ ம். என்ன கத்துக்கிட்டீங்க? ஏதோ ஒரு எமோஷன்னால நீங்க நின்னு போயிட்டீங்க. அது என்ன எமோஷன் உங்களுக்கு தான் தெரியும். ம். அதுல இருந்து நீங்க நீங்க என்ன கத்துக்கினீங்க? ஏதோ ஒரு லெசன் கத்துக்காம இருக்கிறதுனால தான் அங்க உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, அங்க உங்களுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணாம இருந்தது. இப்போ ம். அந்த லெசன் எப்போ உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வந்ததோ அந்த லெசன் கத்துக்கின மாதிரி தான். அப்போ அதுக்கு சம்பந்தப்பட்ட எமோஷனல் மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜியில ஹீலிங் நடக்கும். ஓ. சிம்பிள். ஓகே மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. ஹலோ சார். எஸ் மேடம். சார், மெடிடேஷன் வந்து பீரியட்ஸ் டைம்ல பண்ணலாமா? பண்ணலாமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா? அப்படிங்களா? ஓகேங்க சார், இதுதாங்க சார், வேற எதுவும் இல்லைங்க சார். யா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து சண்முகவல்லி, நீங்க பேசுங்க. ஹலோ எஸ் ஹலோ. மேடம். எஸ் கேக்குமா? ஆ வணக்கம் மாஸ்டர். ஒன்றும் இல்லை, நேத்திக்கு நீங்க பேசும்போது உறுப்புகள் தானம், மாற்று அறுவை சிகிச்சை தானம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உறுப்புகள்னா அதாவது கிட்னி, ஹார்ட், இது மாதிரி இதெல்லாம் மாத்துறது பத்தி. ஆமா ஆமா. இப்போ ஒரு மூளைச்சாவு அடைஞ்ச பேஷண்டோடத வந்து மாத்துறாங்களே, அது மாதிரி இதெல்லாம் பண்ணலாங்களா? மூளை சாகுனா ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு வந்து எந்த சுய உணர்வும் இருக்காது, கோமால ம் இருக்க மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி டாக்டருங்க வந்து அவங்க உறுப்புகளை தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எல்லாம் கர்மா சேரும்.
ஆ சரி, அதுதான் கேட்கலான்னு. கர்மா கர்மா சேரும். இந்த சரி மாஸ்டர். கர்மாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் டாக்டருக்கு தெரியாது. அவங்க ஆ வந்து படிச்சுட்டு பண்றாங்க, அது வேற. ஆ ஓகே, இது ஆன்மீக சம்பந்தப்பட்டது கர்மான்றது. சரி அந்த நம்ம மாஸ்டர். காலேஜ்ல ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? ஆமா மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. வணக்கம் மாஸ்டர். நான் தஞ்சாவூர்ல இருந்து இந்திரா பேசுறேன் மாஸ்டர். வணக்கம். மாஸ்டர், இப்போ முந்தா நாள் நீங்க ஒரு கிளாஸ்ல சொல்லும்போது, இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து அதை டாலரேட் பண்ணிட்டு அஹ், எது அக்செப்ட் பண்ணி நடக்கணும் தேவையில்லை, முடியலைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் ம், அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க மாஸ்டர். இதே ம், இன்னொரு இதுலயே நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, இப்ப நம்ம ஒரு 2 பேர் வந்து மியூச்சுவலா தான் வருவோம். வந்து 2 பேரும் அவங்கவுங்க இதை லெசனை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படிங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணி அவங்கவுங்களோட லெசனை கத்துக்கிறதுக்காக ஜாயின் பண்ணி அந்த லைஃப்பை ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சமயங்கள் வருது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ளது இந்த சைடா அந்த சைடாங்கிறது எப்படி நம்ம கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறது மாஸ்டர்? நாங்க டைவர்ஸ் எடுங்கன்னு நான் சொல்லல. அன்னைக்கு அந்த செஷன்ல சொல்றதுக்கு காரணம் வேற. அங்கே வந்து நான்வெஜ் விஷயத்துல நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆமாங்க. டைவர்ஸ்ன்றது அதோட ரெண்டு பேரும் மியூச்சுவல் எடுக்கிற டெசிஷன். அது வந்து பிளான்ல, ஐ மீன் ப்ரீ பர்த் பிளானிங்ல அது இருக்கலாம். ப்ரீ பர்த் பிளானிங்ல இருக்கலாம். மியூச்சுவலா அது கூட டைவர்ஸ் இந்த சோன்ஸோ இது எடுக்கிறோன்றது கூட மியூச்சுவலா இருக்கும். அது பிறந்ததுக்கு முன்னாடி அந்த பிளான் பண்ணி தான் வரும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பிரச்சனை எதனால வருது, எதுக்காக வந்ததுன்றது சொந்தமா யோசிச்சுட்டு மெடிடேஷன்ல பார்த்துட்டு அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு வரும் கூட. அது சால்வ் பண்ணும்போது டைவர்ஸ் எடுக்க தேவையில்லைல்ல. பூமி மேல நீங்க இந்த ஆக்டிவிட்டி, இந்த ஆக்சிடென்ட் பண்ணணும், இந்த வயசுல கல்யாணம் ஆகணும், இந்த வயசுல படிப்பு முடிக்கணும்ன்றது ஒரு பிளான்ல வருவீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்க கூட நீங்க கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளான் கூட நீங்க உங்களுக்கு நீங்க மாத்துற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த டைவர்ஸ்ன்றது கேன்சல் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி. அல்டிமேட்டா எதுக்கு நீங்க இதெல்லாம் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்றீங்க? ஒரு லெசன் கத்துக்க வேண்டியது தானே, கத்துக்கிறதுக்காக தானே வரும். அந்த லெசன் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த தாண்டி போலாமே. புரியுதா? புரியுது மாஸ்டர். ஃப்ரீவில்ன்றது உங்களோட அனுபவத்துல, உங்களோட காமன் சென்ஸ்ல சேஞ்ச், காமன் சென்ஸ்ல டிசைன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ண காமன் சென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். காமன் சென்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை என்னன்றது புரிதல் வரும். எதுக்கு டைவர்ஸ் எடுக்கிறாங்க? அந்த புரிதல் இல்லாதனால தானே, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன் இல்லாத பிரச்சனையே இல்லை. அந்த சொல்யூஷன் தேடணும். அது ஒரு சேலஞ்சா, ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் சேலஞ்சா மாறும் மெடிடேட்டர். அந்த சேலஞ்ச் அச்சீவ் பண்ணும்போது நம்ம லெசன் கத்துப்போம். அப்போ இங்க டைவர்ஸ்ன்றது நத்திங் ஆக்சுவலி. எந்த அளவுக்கு எந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும், பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்க சொல்யூஷன் தேடினீங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. அது ஒரு அனுபவமா இருக்கும். அந்த அனுபவத்துல நீங்க கத்துக்குவீங்க. புரியுதா? புரியுது மாஸ்டர். யா. ஹாய் மாஸ்டர், கேக்குதுங்களா? கேக்குமா? ஓகே மாஸ்டர், என் பேர் குணா. நான் வந்து மலேசியாவில் இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இரண்டு கேள்விகள் இருக்கு. உங்க 10 நாள் கிளாஸ்ல வந்து நான் அட்டென்ட் பண்ணல. ஆனா அதுல எவ்வளவு பெரிய கொடுப்பனைகள்னு எனக்கு தெரியுது. அந்த 3 நாள் தான் நான் அட்டென்ட் பண்ணேன். அந்த 3 நாள்லயும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது. ஒவ்வொரு சுச்சுவேஷன் நமக்கு நடக்கிறது லெசன் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக இந்த 2 நாள்ல நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. இப்ப என் கேள்வி என்னன்னா, 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு, நான் நல்லா டீப்பா மெடிடேஷன் செய்ய போது இந்த மூச்சு அடைப்பு அப்படின்னு ஒண்ணு வருது. இது இயல்பா இப்படிதான் வருமா? மூச்சு அடைப்புனா அடைக்குது. சில நேரம் நம்ம வந்து மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் நான் வந்து கண்ணை திறந்து நார்மலுக்கு வந்துடுறேன். அது மாரி ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு.
அதிர்ச்சி அடைப்பேன். கஷ்டமா இருக்குன்னு புரியல எனக்கு. அதாவது ப்ரீதிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஹெல்த் இஷ்யூ எனக்கு எதுவுமே எந்த ஹெல்த் இஷ்யூ இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆ ஆனா இந்த மெடிடேஷன் போயிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இதோட ஒரு 4 தடவை அந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு மாதிரி ஸ்டாக் பண்ண மாதிரி இருக்கும், ஆ அப்புறம் நார்மல் ஆயிரும். கண்ணை திறந்தா அப்புறம் நார்மல் ஆயிரும். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் பிரீதிங்ஸ் குறைஞ்சிச்சா? குறைஞ்சி நம்பர் ஆஃப் பிரீதிங் அது முன்னெல்லாம் அப்படியே சகஜமா நடக்குமா அது? ஓ, ஓகே ஓகே அது ஓகே. கஷ்டப்படுத்த அது சகஜமா யோகிக் ப்ராசஸ்லயும் நடக்கும், அதான் கேட்டேன். ஓ, ஓகே ஓகே. அது அப்படி அப்படி ஆக ஆக ஒரு சர்டன் மொமெண்ட்ல நீங்க அந்த டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு ஸ்கிப் ஆயிடுவீங்க. அந்த டிரான்ஸ் ஆ, ஸ்டேட்ல போயிடுவீங்க அப்படியே. ஓ, அந்த ஓகே அந்த இட்ஸ் மீன் தட் நீங்க வந்து உங்களோட பிரெயின் வந்து ஆல்பால இருந்து தீட்டாக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஓகே டிரான்சிஷன்ன்றது நீங்க தூங்கும் போது கூட நடக்கும் அது. ஆனா உங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்காதாங்க. கான்சியஸா தெரியாது, அவ்வளவுதான். அவேர்னஸ் இருக்காது. மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க அவேர்னஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கீங்க. அவேர்னஸ் டெவலப் பண்ணிக்குவீங்க இல்லையா? அதனால ஆமா. உங்களுக்கு தெரியுது. அங்க வந்து மைண்ட் மறுபடியும் ஆக்ட் ஆகுது, ஐயோ கஷ்டமாயிடுச்சுன்னு. அதுக்கு இடம் இடம் கொடுக்காதீங்க. ஓகே என்ன மாஸ்டர். வேணாலும் ஓகே ஆகட்டும், நீங்க ஜஸ்ட் கீப் அப்சர்விங் யுவர் செல்ஃப். ஓகே மாஸ்டர். ஓகே, என்னோட இரண்டாவது கேள்வி, ஒரு நெருங்கிய நண்பன் அவர்கிட்ட வந்து என்னை அறியாமல் எப்படிதான் நான் கொடுத்ததுல ஒரு 3 லட்சம் மலேசியா அருகில் 3 லட்சம் வெள்ளியை நான் வந்து பறி கொடுத்துட்டேன். சரி. இப்ப இதுல நான் என்ன லெசன் எடுக்குது? நான் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டேன். இதுல நான் அவரை தேடி போலாமா? அவர் கிடைக்கிற வரைக்கும் தேடலாமா? இல்ல எனக்கு நடந்து எஸ்ஏ பண்ணிட்டு அது ஒரு லெசன் சொல்லி நான் எடுத்துட்டு போலாமா? எது உங்க கண்ட்ரோல் இருக்கான்னு பாருங்க. ஓகே உங்க கண்ட்ரோல் என்ன இருக்கான்னு பாருங்க. மாஸ்டர், இப்ப உங்க கண்ட்ரோல் என்ன இருக்கு சொன்னீங்கல்ல, இது கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாஸ்டர். சரி, நீங்க அவங்க கிட்ட கேட்டு வாங்க முடியுமா? கேட்டு, ஆனா என்னால அவரை கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்கான்னு தெரியல. நிறைய பேர் சொல்லிட்டேன். சோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே நேரம் நான் எக்ஸெப்ட் பண்ணிட்டேன். Okay, நம்ம ஏமாந்துட்டோம், உன் நண்பர் எக்ஸெப்ட் பண்ணிட்டேன். ஆனா தேடுறது ஒரு பக்கமும் இருக்கு. எக்ஸெப்ட் நான் போயிட்டேன். சோ இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பர்சனலா ஏத்துக்காதீங்க. ஓ, படிக்கும் போது நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க, எப்படி வாங்கணுமோ வாங்கிடுங்க. கிடைக்காத பட்சத்துல அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். இல்லைன்னா அதுல வாழ்க்கையில டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். நிறைய எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல. இது ஆ எக்ஸ்பீரியன்ஸா எடுக்காம பர்சனலா ஏத்துக்கிட்டாங்கன்னா டைம் வேஸ்ட். இன்னும் கர்மா கில்ட் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த காசு ஒய்ஃப் கொடுத்துருந்தாமே, குழந்தைக்கு கொடுத்துருந்தாமே, நிறைய தாட்ஸ் வரும். அந்த ஓகே, அதெல்லாம் தாட்ஸ் வருது, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நிறைய விஷயம் கத்துக்குவீங்க. அந்த 3 lakh ரிங்கிட்ஸ்ன்றது அவருக்கு கொடுக்காம வேற எங்க வச்சிருந்தா நீங்க டெவலப் ஆக முடியும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கூட வந்திருக்கும். ஸோ நீங்க 3 lakhsல போயிடுச்சு, நாளைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா ஒரு 30 million போயிடும். ஸோ அப்படி நீங்க சந்தோஷப்படுங்க. ஓகே மாஸ்டர். நோத்த நோத்த. பாயிண்ட் தேங்க்யூ நம்பர் மாஸ்டர், தேங்க்யூ. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, உங்களுக்கு அது தாட் வச்சா உங்களுக்கு திருப்பி கூட வரும். ஒருத்தர் சென்னையில ஒருத்தருக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப அவசரத்துக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு 80 lakhs கொடுத்தாரு. 8 million rupees. எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, முடியல. சரி, மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மெடிடேஷன்ல தாட் வச்சா வரும் இல்லையான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். சரி, ஓகேப்பா, ஏதோ நான் கொடுத்த காசு உங்களுக்காவது யூஸ் ஆகட்டும், நீங்க நல்லா இருங்க சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி சாபம் கொடுத்தவன் இப்போ நீங்க நல்லா இருங்க, அந்த காசு உங்களுக்காவது யூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டார். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் யார் அந்த காசு வாங்கினாரோ அவங்க திருப்பி வந்துட்டு இவர்கிட்ட, நான் இன்னொரு 2-3 months எனக்கு டைம் கொடுங்க, என்னோட அவசரத்துக்கு நான் உங்ககிட்ட வாங்கினேன், நான் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நான் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போ எனக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சமா வருது, கொஞ்சம் அட்வான்ஸ் இது கொஞ்சம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையில வச்சு உங்க பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் 2-3 monthsல கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்ன மாதிரி ஒரு 3 monthsல 80 lakhs வந்துடும். அற்புதம் மாஸ்டர், அற்புதம். நீங்க தேங்க்யூ மாஸ்டர், கிரியேட்டிவ் தேங்க்யூ. பண்ண முடியும். நீங்க கிரியேட்டிவ் பண்ண முடியும். அவரு மெடிடேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ, எவ்வளவு மனஸ்தாபம்
அந்த மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும் அவங்களுக்கும். இந்த விஷயம் கேள்விப்பட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்போ மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தாட் வச்சுட்டாரோ வந்துச்சு, சந்தோஷமும் வந்துச்சு, நாலேஜும் வந்தது, எக்ஸ்பீரியன்ஸும் வந்தது, போன காசு திருப்பி வந்தது, மரியாதை கூட வந்தது.